அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் அருமையான ஒரு பதிவுங்க. அதுவும் அது சக்தி வாய்ந்த ஒரு பதிவு என்று இதை சொல்லலாம். நாம எந்த கோவிலுக்கு சென்றாலும் நம்ம முதலில் வணங்குவது முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை தான் நம்ம வணங்குவோம். விநாயக பெருமானை வணங்கி நம்ம எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அது வெற்றியில் தான் முடியும் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. ஆனாலும் நம்ம கண்டிப்பாக எந்த ஒரு ஆலயத்திற்குள் சென்றாலும், இல்ல எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம எடுத்து நம்ம கோவிலுக்கு சென்றாலும், முதலில் வணங்கி நம்ம உள்ள செல்வது நம்ம விநாயக பெருமானை தான். அந்த விநாயக பெருமானை நம்ம கையில் எப்போதுமே இறுக்கமாக பிடித்துக்கொண்டு நம்ம வைத்து, நம்ம விநாயகரை ஒரு விசுவாசமாக நம்ம பக்தியோடு நம்ம நினைத்தோம் அப்படின்னா, நம்ம எல்லா காரியமுமே நமக்கு பணங்கள் என்பதே தட்டுப்பாடு இல்லாமல், வீண் வரைய செலவு இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக முடியுங்க. ஆனா, ஒரு சிலர்லாம் பாருங்க, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும், சம்பாதித்த பணம் வந்துட்டு கையில தங்கவே தங்காதுங்க. அப்படிலாம் புலம்புவர்கள்லாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. சம்பாதித்த பணமானது மறுநாளே காலியாகி, ஒன்றுமே இல்லாம கூட போய்விட்டது என்று கஷ்டப்படுபவர்களும் நெறைய பேர் இருக்கிறாங்க. குடும்பத்த நடத்துவதற்கு போதுமான அளவு பண வரவு இல்ல என்று வருத்தப்படுபவர்களும் இந்த உலகத்துல பலரும் இருக்கிறாங்கங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாமே தங்களுடைய பண வரவை அதிகரித்துக் கொள்வதற்கும், வீண் விரயத்தை குறைப்பதற்கும் பலவிதமான முயற்சிகளை நாம செய்தாலும், அந்த முயற்சியோடு ஒரு பரிகாரமானது இந்த பதிவுல நான் சொல்லப் போறேங்க. அதுவும் ஒரு எளிமையான ஒரு ரூ. 1 வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் தாங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்தீங்க அப்படின்னா, நிரந்தர பண வரவு என்பது உண்டாவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. இத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவ பார்க்கலாம். இப்போ வந்து ஒருத்தங்க செல்வ செழிப்புடன் ஒருவர் வாழ வேண்டும் என்று அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவர் சம்பாதிக்கக்கூடிய பணமானது அவரிடம் சேமிப்பாக சேர வேண்டும் என்றுதான் நம்ம எப்போதுமே நினைப்போம். ஆனா, அப்போது அனைத்து விதமான செல்வங்களையுமே நாம பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்றால், அப்படிப்பட்ட பணத்தை நம்ம சேர்த்து வைப்பதற்குரிய வாய்ப்புகள் வந்து அனைவருக்குமே அமைந்து விடாதுங்க. ஒரு சிலருக்கு சம்பாதிக்கும் பணத்தை விட அதிக அளவு செலவுகள் இருக்கும் இல்லையா? பலவிதமான கடன் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு இருப்பாங்க. அல்லது திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் வாங்கிய சம்பளம் மருத்துவ செலவிற்கே பற்றாமல் போவதற்கு கூட வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகுங்க. இப்படி எப்பேற்பட்ட பணம் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும், பணத்தை சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு சூழ்நிலைகள் உண்டானாலும், ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் என்பது, இந்த பரிகாரம் மிகவும் ஒரு எளிமையான ஒரு பரிகாரங்க. இவை அனைத்துமே இப்படி நம்ம இந்த ரூ. 1 நாணயத்தை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் அனைத்து பிரச்சனைகளுமே தவிடு பொடியாக்குங்க. இந்த பதிவுல சொல்ற இந்த ரூ. 1 நாணயமானது, இந்த ரூ. 1 நாணயத்தை வைத்து பரிகாரம் செய்வது என்பது வெள்ளிக்கிழமை தான் ஆரம்பிக்கணுங்க. அதாவது வாரத்தின் முதல் நாள், அதாவது வெள்ளிக்கிழமைக்கு முந்தின நாள் வியாழக்கிழமையே நம்மளுடைய வீட்டை சுத்தபத்தமாக எல்லாமே கிளீனா வச்சுட்டு, அப்புறமா பூஜை அறையில நம்ம வெள்ளிக்கிழமை தான் அந்த பரிகாரத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வெள்ளிக்கிழமை வந்து அதிகாலையில எந்த நேரம்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையில அதாவது பிரம்ம முகூர்த்த வேளையில நம்ம அதிகாலையில எழுந்து, குளிச்சு சுத்தபத்தமாக இருந்து, அந்த நேரத்தில நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில நம்ம அந்த ரூ. 1 நாணயத்த பூஜை அறையில வச்சுட்டு, அந்த ரூ. 1 நாணயத்த எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சிறிய ஒரு தாம்பூல தட்டுல சந்தனம், குங்குமம் வச்சு, அதற்கு மேல அந்த ரூ. 1 நாணயத்துக்கும் சந்தனம், குங்குமம் வச்சு, நீங்க வந்து அந்த பூஜை அறையில அந்த ரூ. 1 நாணயத்த வச்சுருங்கங்க. அதுக்கப்புறமாக நீங்க வந்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்வீங்க பார்த்தீங்களா? எப்போதுமே நம்ம பூஜை செய்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு, ரூ. 1 நாணயத்தை எடுத்து அதை பன்னீர் வைத்து அத வந்து சுத்தம் பண்ணிறணுங்க. சுத்தம் செய்து அதற்கு சந்தனம், குங்குமம் எல்லாமே வச்சுட்டு, அத அந்த தட்ல பூஜை அறையில வச்சுருங்க. இப்போது நாம எப்போதும் போல கற்பூர தீப தூப ஆராத்தி காட்டுவோம் இல்லையா? அதேபோல காட்டும்போது இந்த ரூ. 1 நாணயத்திற்கும் கண்டிப்பாக காட்டணுங்க. இப்படி தொடர்ச்சியாக 11 நாட்கள் இந்த ரூ. 1 நாணயத்திற்கு சாம்பிராணி, ஊதுபத்தி, தூப, தீப ஆராதனை காட்டி இப்படி வழிபாடு செய்யணுங்க. 11 நாள் வழிபாடு நிறைவு செய்த பிறகு அந்த ரூ. 1 நாணயத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டு அருகில் இருக்கும் விநாயக பெருமானின் ஆலயத்திற்கு சென்று, அந்த விநாயகருக்கு முன்னாடி இருக்கும் உண்டியலில் நீங்க அந்த ரூ. 1 கொண்டு அதில கொண்டு போட்டுருங்கங்க. இப்படி சேர்க்கும்போது பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிடும் என்றும், வீண் விரயங்கள் குறையுங்க என்றும் விநாயக பெருமானிடம் நீங்க மனதார வேண்டிக்கோங்க. இப்படி செய்வதன் மூலம் விநாயக பெருமானின் அருளால் நமக்கு
பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகுங்க. பணத்தை சேமிப்பாக மாற்றுவதற்குரிய வசதிகளும், வழிகளும் உண்டாகும். வீண் விரயங்கள் அப்படியே படிப்படியாக குறையுங்க. இந்த பதிவில் சொன்னவாறு பண வரவை அதிகரிக்க வேண்டும், வீண் விரயத்தை குறைக்க வேண்டும் என்று அதிக அளவில் பணத்தை செலவு செய்யாம, இப்படி இந்த பதிவில் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி நீங்க ஒரு எளிமையான பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்களேன். அப்பதான் உங்களுக்கு தெரியுங்க. விநாயக பெருமானின் அருளால் நீங்க வீண் விரயங்கள் குறைத்து நிரந்தர பண வரவு உண்டாகும் என்பதை நீங்க இந்த பதிவின் மூலம் நீங்க இத மாதிரி கடைபிடிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. பணத்திற்கு தட்டுப்பாடே வராது. எந்த ஒரு வீண் விரய செலவுகளும் வராதுங்க. அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு, அப்படியே நம்ம பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.